ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் இந்த உள்ள இடத்துல ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணி அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, 0 இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் நான் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லலையோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார் லூப்பு என்ட்ரு ஆன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது. அடுத்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல ஃபீல்ட் ஆஃப் ஒரு அரே கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபீல்டு என்ன ஒரு அரே. ஸோ அந்த ஃபீல்ட் ஆஃப் அரே வந்துட்டு I, Jவோட வேல்யூ 0 0வாக இருக்கும்போது ஃபீல்ட் ஆஃப் 0 0ல் இருக்கிற வேல்யூ என்ன, 0வாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி 0 1ஆக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, 0 2வாக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது, 0 3ஆக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லூப்பு, அதாவது இந்த இன்னர் லூப் வந்து நமக்கு 40 டைம்ஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் இந்த அவுட்டர் லூப் வந்து 1 டைம் ரன் ஆனது செகண்ட் டைம் ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து மறுபடியும் முதல் தடவை எஸ் பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்துல 1 0 ஐயோட வேல்யூ வந்து இப்போ 1 ஆயிடுச்சு. ஸோ ஜேவோட வேல்யூ வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 1 0 ஃபீல்ட் ஆஃப் 1 0ல் என்ன வேல்யூ இருக்குது, ஃபீல்ட் ஆஃப் 1 1ல் என்ன வேல்யூ இருக்குது, ஃபீல்ட் ஆஃப் 1 2ல் என்ன வேல்யூ இருக்குது, ஃபீல்ட் ஆஃப் 1 3ல் என்ன வேல்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 0 0வை பார்த்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபீல்ட் ஆஃப் 10, 15 இதுலேருந்து ஆரம்பித்து ஃபீல்ட் ஆஃப் 10, 20 இது வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம ஸ்னேக்கோட பாடியை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபீல்ட் ஆஃப் 10, 15லேருந்து 10, 20 வரைக்கும் ஸ்னேக் பாடியை நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 லென்த் இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்னேக்கோட பாடியை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதுக்காக இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுற புது வேரியபிள்ஸ் எல்லாம் இப்போ இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டுங்கிற ஒரு வேல்யூ இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டோட வேல்யூ, அடுத்து எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன், அடுத்து ஒய்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன், அடுத்து GY அப்படின்ற ஒரு வேரியபிளை இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இனிஷியேட் பண்ண வேரியபிளுக்கெல்லாம் நம்ம வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்டோட வேல்யூ 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஹெட்டோட வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ m டிவைடட் பை 2, அதாவது 10. எம்மை வந்து பாதியாக டிவைட் பண்ணால் 20 டிவைடட் பை 2 வந்து 10. அண்ட் ஒய்யை பாதியாக டிவைட் பண்ணால் y இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 2, அதாவது 40யை பாதியாக டிவைட் பண்ணால் 20. ஸோ எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20. ஸோ இனிஷியேட் பண்ணிவிட்டு இப்போ GYயோட வேல்யூ வந்து நம்ம ஒய்யோட வேல்யூவே கொடுத்துடலாம். ஒய்யோட வேல்யூவே GYயில் வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ டபுள் ஃபார் லூப்பு ரன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் இது பண்ணிட்டேன். இப்போ என்ன போகிறேன்னா ஃபீல்ட் ஆஃப் x, y, ஒய்யிலேருந்து ஹெட்டை மைனஸ் பண்ணுறேன். ஹெட்டை மைனஸ் பண்ணிவிட்டு ஐயை
ஆட் பண்ணுறேன். சாரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப்பே போதும். ஆக்சுவலாக கண்டினியூஸாக அரேஸை மட்டும்தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப்பே போதும். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு ஹெட்டு ப்ளஸ் ஜே, இந்த இடத்துல என்ன போகிறோன்னா ஜே ப்ளஸ் 1 அண்ட் ஜே வந்து நமக்கு 5 டைம்ஸ் ரன் ஆனால் போதும். ஸோ ஜேவோட வேல்யூ வந்து நம்ம 5ன்னு கொடுத்துருவோம். லெஸ் தேன் 5 டைம்ஸ் ரன் ஆனால் போதும். ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஃபீல்ட் ஆஃப் 10, ஒய்யோட வேல்யூ வந்து 20, 20லேருந்து ஹெட்டை மைனஸ் பண்ணுது. ஸோ 20லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 15 ப்ளஸ் ஜே, ஜேவோட வேல்யூ எடுத்த உடனே 0. ஸோ ஹெட்டோட வேல்யூ 5 ப்ளஸ் 0, அது வந்துட்டு டோட்டலாக 5 வந்து 20லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஃபீல்ட் ஆஃப் 10, 15ல் ஜேவோட வேல்யூ ப்ளஸ் 1 வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ ஜேவோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 ப்ளஸ் 1. ஸோ 10, 15ல் 1ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறோம். செகண்ட் டைம் லூப் ஆகும்போது 10, 16ல் 2ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி கண்டினியூஸாக இந்த மாதிரி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் 10, 17ல் 3 அசைன் பண்ணுறோம். அடுத்து 10, 18ல் 4 அசைன் பண்ணுறோம். கடைசியாக 10, 20ல் 5 அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூவை கண்டினியூவாக அசைன் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் else if field of I, 0 is equal to இல்ல I, 0 greater than 0வா இருந்தது அப்படின்னா, சாரி, இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஜே ஐன்னு வைக்கணும். ஏன்னா அவுட்டர் லூப்போடது ஜே, இன்னர் லூப் தான் ஐ. ஓகேவா? 0வோட பெருசாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம printf ஸ்னேக்கோட பாடிக்கு இப்போ நான் ஆஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன், அதாவது இந்த இடம் வந்து 10, 15 இந்த இடத்துல 1ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து கண்டினியூஸாக நமக்கு 10, 16, 10, 17, 10, 18, 10, 19 இது மாதிரி கண்டினியூஸாக நமக்கு 1, 2, சாரி, இந்த இடத்துல ஆக்சுவலாக 0 வரும். 0, 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நமக்கு கண்டினியூஸான வேல்யூ இங்கே வந்துட்டு நமக்கு இதாக அசைன் ஆகிருக்கு. அசைன் ஆகிட்டு நமக்கு ஸ்னேக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இந்த இடத்துல ஸ்னேக்கோட பாடி வெறும் ஆஷ்னு மொட்டையாக பிரிண்ட் ஆகாமல் ஏதாச்சும் டிசைன் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஷுக்கு பதிலாக நான் ஸ்னேக்கோட ஹெட்டுக்கு வந்து இந்த பெரிய ஓவை கொடுக்க போகிறேன், லார்ஜ் ஓவை கொடுத்துட்டு, இது வந்து ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்துட்டு ஹெட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஓவை டைப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃபீல்ட் ஆஃப் I, Jயோட வேல்யூ வந்து டெய்லாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நான் இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த டெய்லோட வேல்யூ இன்னும் நம்ம இன்னும் இனிஷியேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ டெய்லோட வேல்யூ வந்து நம்ம இங்கே டெய்லுங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு டெய்லோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லோட வேல்யூ இதுவும் அண்ட் இந்த else if ஸ்டேட்மெண்ட்டில் field of I, J, sorry, field of J, I not equal to 0 and field of I, J not equal to
ஹெட் அண்ட் field of j, i not equal to டே. இது மூணுமா இருந்தா சின்ன ஓவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் கடைசியாக கொடுத்துருக்கிற இந்த எல்சிஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபீல்டு ஒவ்வொரு ஃபீல்டையும் வந்துட்டு செக் பண்ணி அது வந்து ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது, ஹெட்டாகவும் இருக்கக்கூடாது, டெய்லாகவும் இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல இந்த சின்ன ஓவை பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு எரர் காட்டுது. இந்த இடத்துல செமிகோலன் வைக்காம விட்டாங்க. எந்த இடம் தான் தெரியல. இந்த இடத்துல விட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு அழகா ஃபர்ஸ்ட்டு தலைக்கு வந்து பெரிய ஓ, அடுத்தது பாடிக்கு பூரா சின்ன ஓ, அண்டு வாலுக்கு வந்து இப்படி வால் மாதிரி உள்ள அந்த கேரக்டர். ஸோ அழகா இப்போ நமக்கு ஸ்னேக் பிரிண்ட் ஆயிடுச்சு.